ராஜாங்கத்தை பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க போஸை பற்றி சீக்கிரமாகவே தமிழ்ச்செல்வி வீட்டில் போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், போஸ் தான் ஃபோன் பண்ணுறான். அநேகமாக உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் இருக்கும். இந்த ஃபோன் பிடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட ஃபோனை கொடுக்க, ஹலோ போஸ், சொல்லுடா, எங்கடா இருக்க அப்படின்னு பதட்டத்தோட ஈஸ்வரி கேட்க, ஆமாம், இப்போ தான் உனக்கு புள்ள மேலே அக்கறையே என்ன, எங்கே போனா என்ன, எங்கே செத்து போனா என்னன்னு உனக்கு நீ சந்தோஷமாக தானே இருந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு போஸ் சொல்ல, டேய், நான் எங்கடா சந்தோஷமாக இருக்கேன்? நான் மட்டும் என்ன ஏசி காற்று வாங்கிக்கிட்டு கறியும் சோறும் தின்னுக்கிட்டு வீட்டு உள்ள சொகுசாக இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, நானும் இந்த கொட்டகைக்குள்ளே தான் உக்காந்துக்கிட்டு இருக்கேன், கொசு கடியில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, நீ அந்த தமிழ்ச்செல்வியை பழி வாங்குறேன்னு சொல்கிறியே தவிர ஆனால் ஒரு காலமும் அது நடத்த மாட்டியே. இப்போ பாரு, உன்னையே அவள் வீட்டை விட்டு துரத்துற அளவுக்கு நிலைமையாகி நிற்குது. டேய், அதெல்லாம் விடு. அவள் என்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க போறா, அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன். சரி, நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? டேய் சொல்லுடா, எங்கடா இருக்க? வர வர இப்போல்லாம் என்கிட்ட கை செலவுக்கு கூட காசு கேட்குறதே இல்லை. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எல்லாத்துக்கும் பணம் அந்த நீதிமான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்ல, இது கேட்டதும் ஈஸ்வரிக்கோ, டேய், என்னடா சொல்கிற? எதுக்காகடா நீ அந்த ஆளு கூட போய் மறுபடியும் சேர்ந்துக்கிட்டு இருக்க? ஏற்கனவே அவன் உன்னை பெரிய சிக்கலில் மாட்டி விட நினச்சவன். அவன் கூட போய் இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுடா. என்ன வேற என்ன பண்ண சொல்கிற? செலவுக்கும் நீ பணம் கொடுக்க மாட்ட, பணம் கொடுக்குற நிலைமையிலையும் நீ இல்லை. எனக்கு அப்பன்னு ஒருத்தன் இருக்கானே, அவங்கிட்ட பணம் கேட்டாலும் இல்லைன்ற மாதிரி மூஞ்சல் அடித்த மாதிரி என்னை அந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டான். என்ன பிச்சை எடுக்க சொல்கிறியா? எந்த காலமும் இந்த போஸ் பிச்சை எடுக்கிற நிலைமை வராது. அதனால தான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நீதிமான் காலில் விழுந்து என்னை ஏற்றுக்க சொல்லிட்டேன். அந்த ராஜாங்கத்தை பழி வாங்கிறதுக்காக நீதிமான் கூட நான் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, டேய், என்னடா மறுபடியும் ராஜாங்கத்தை போட்டு தள்ள பார்க்குறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இங்கே எப்படியாவது நிலைமையை சமாளிக்கணும் அப்படின்னு யோசிச்ச போஸ், சரி எனக்கு நேரமாகுது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் இங்கே கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த சித்ரா இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா, ஏதோ நீதிமான் அது இதுன்னு எதுக்காகம்மா இவன் போய் அந்த ஆளு கூட சேரணும்? அந்த ஆளு சரியான ஃப்ராடுமா அப்படின்னு சித்ரா சொல்ல, எங்கடி அவன் சொல்கிறத கேட்குறான்? அவன் கூட போய் சேர்ந்ததுனால இவன் எந்த பிரச்சனையில் மாட்ட போகிறான்னு இப்போ நினச்சா கூட என் வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போஸ் இங்கே ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட நீதிமான் இங்கே போஸ் கிட்ட வந்து, என்னப்பா போஸ், ராஜாங்கத்தை பழி வாங்கறதுக்காக நீ ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்க போல இருக்கே? அட ஆமாண்ணே, அதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அந்த வீட்டில் இருக்க விடாம அந்த வீட்டை விட்டு என்னை துரத்தி விட்டுட்டான் அந்த ராஜாங்கம். அவனை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நானும் ஏதேதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் எதுவுமே நிறைவேறலை. ஒரு நாள் அந்த ஆளை கொலை பண்ணுற அளவுக்கு கூட நான் துணிஞ்சிட்டேன். அந்த சமயமாக பார்த்து என் வீட்டில் இருக்காளே அந்த தமிழ்ச்செல்வி, அவள் வந்து ராஜாங்கத்தை காப்பாற்றிட்டா. வேற என்ன பண்ணுறது? அதனால தான் இப்போ வரைக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போஸ் சொல்ல, இங்கே பாரு போஸ், நீ இவ்வளவு வெறித்தனமாக இருக்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு. இப்போ ஒன்றும் குறைஞ்சிடல. நாளைக்கு ஏதோ கட்சி மீட்டிங் விஷயமா மதுரைக்கு அந்த ராஜாங்கம் காரில் போகிறான். அதனால் வழியிலேயே காரை மடக்கி ஒரு பிரச்சனையை கிளப்பி அதுக்கப்புறம் அந்த ராஜாங்கம் காரை விட்டு வெளியே வருவான். நீ என்ன பண்ணு, கத்தியால் அந்த ஆளை குத்திட்டு எங்கன்னா தப்பிச்சு போயிடு. அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். எங்கள் ஆள் எல்லாருமே நாளைக்கு அந்த இடத்துல தயாராக இருப்பாங்க அப்படின்னு திட்டம் போட்ட எல்லாத்தையுமே இங்கே நீதிமான் போஸ் கிட்ட சொல்ல, என்னென்ன சொல்கிறீங்க? உண்மையாலுமே வா, எனக்கு மட்டும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அந்த ராஜாங்கத்தை குத்தி போட்டுட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா என்னோட வாழ்க்கையில் முதல் எதிரியே அந்த ராஜாங்கம் தான். நான் இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவன்தான். அவனை நான் சும்மாவே விடக்கூடாது. பொறு போஸ், எல்லாமே நாளைக்கு நல்லாவே பக்காவாக நடக்கும். நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ சரியான நேரத்துக்கு போ அப்படின்னு நீதிமான் ஒரு பெரிய திட்டம் போட்டு போஸை இங்கே கொலை பண்ண வைக்கிறதுக்காக இங்கே திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல மதுரையில் நடக்க போகிற கட்சி மீட்டிங்காக சன்னாசி ராஜாங்கன்னு கட்சி ஆளுங்களோட இங்கே காரில் புறப்பட்டு போய்கிட்டு இருக்காரு. என்னப்பா போஸ், எல்லாமே தயாராக இருக்குல்ல? நான் சொன்ன இடத்துல தானே உன் பெரியப்பா வரத்துக்காக நீ காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிமான் கேட்க, ஆமாண்ணே, நான் இங்கே தான் இருக்கேன். அந்த ஆள் வந்தால் மட்டும் போதும்,
அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு நான் இங்கேருந்து போய்கிட்டே இருப்பேன். சரி சரி, யாருக்கிட்டேயும் மாட்டிக்காம ஜாக்கிரதையாக காரியத்தை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரி போஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டா, நேத்தே சரியா என்கிட்ட பேசல, எதுக்காகடா நீ அந்த நீதிமான் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்க? அம்மா, தயவு செஞ்சு நீ ஃபோனை வை, எனக்கு இப்போ அந்த ஆளை போட்டு தள்ளணும். நேரம் கெட்ட நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல, டேய் போஸ், என்ன காரியண்டா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல நீ மாட்டிக்கிட்டதுனால தான் இப்போ நிரந்தரமா நீ வீட்டுக்குள்ள வர முடியாத நிலைமையில இருக்க. ஏற்கனவே அந்த தமிழ்ச்செல்விக்கு வேற நீ தான் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் அதே தப்ப பண்ண போறதா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை போஸ். நான் சொல்றதை கேளு, நீ அவசரப்படாத, அதுக்கப்புறம் காலம் ஃபுல்லா நீ ஜெயில களி தின்னணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, அம்மா, மாட்டுனா தானே நான் ஜெயிலுக்கு போவேன், மாட்டலைனா அந்த ஆளு பரலோகம் போவான், நீ பேசாம ஃபோனை வை அப்படின்னு எங்க போஸ் சொல்ல, டேய் டேய், நீ ராஜாங்க மாமாவை எதுவும் பண்ணிடாதடா, நான் சொல்றதை கேளுடா அப்படின்னு போஸும் ஈஸ்வரியும் மாறி மாறி ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்க. இதை எல்லாத்தையும் அந்த பக்கமாக நின்று இங்கே தமிழ்ச்செல்வியோ ஒட்டு கேட்டுடுறாங்க. அப்போ இன்னும் அந்த போஸ் திருந்தவே இல்லை, மறுபடியும் ராஜாங்க மாமாவை கொலை பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போவே இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, நாம் சேது மாமா கிட்ட சொல்லிடணும், அப்படி இல்லைன்னா ராஜாங்க மாமாவுக்கு உயிருக்கு ஆபத்தாயிடும். இப்போவே பேசாம ராஜாங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்ச தமிழ்ச்செல்வி முதல்ல ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ண, ராஜாங்கமோ தமிழ்ச்செல்வி கிட்ட இருந்து வந்த ஃபோன் காலை அட்டன் பண்ணாமல் காரில் போய்கிட்டு இருக்காரு. இல்லை, மாமா ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போவே நம்ம சேது மாமாவுக்கு சொல்லணும் அப்படின்னு யோசிச்ச தமிழ்ச்செல்வி வேக வேகமாக இங்கே தன்னோட வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே பதட்டத்தோட ஓடி வர தமிழ்ச்செல்வியை பார்த்ததும், ஏய் தமிழ், உன்னை எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், பார்த்து நட, பார்த்து போ, பார்த்து வான்னு, உனக்கு கண்ணு தெரியாதா? மெதுவாக வரமாட்டியா? எதுக்காக இப்படி வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு வேக வேகமாக வர அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ளே இருக்க பாசத்தை தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இப்போதைக்கு இது காத்துக்கிட்டு இருக்க நேரமே கிடையாது. ராஜாங்க மாமாவை பழி வாங்கறதுக்காக போஸ் கொலை பண்ண மதுரைக்கு போகிற ஜங்ஷன் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அங்கே சேதுக்கிட்ட சொல்ல, என்ன சொல்கிற தமிழ், உண்மையாலுமே வா? ஐயோ ஆமாங்க, ஈஸ்வரியத்தை போஸுக்கிட்ட பேசுகிறத இப்போ தாங்க கேட்டேன், நானும் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், மாமா ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் எப்படியாவது இந்த விஷயத்த நீங்கள் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சரி சரி, நீ பதட்டப்படாமல் இரு, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது ராஜாங்கத்துக்கு ஃபோன் பண்ண, ராஜாங்கத்தோட ஃபோனும் நாட் ரீச்சபிளில் போய்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் வந்துக்கிட்டு இருக்க காருக்கு கீழே ஒரு ஆளுமே வந்து மயங்கி விழுற மாதிரி விழுந்துடுறாரு. அந்த நேரம் அங்கே எல்லாருமே வந்து சூழ, இன்னொரு பக்கம் ராஜாங்கம் கூட்டம் கூடி இருக்கிறத பார்த்துட்டு காரை விட்டு வெளியே வர, இங்கே வந்த போஸோ முகமூடி போட்டுக்கிட்டு வந்து ராஜாங்கத்தை ஓங்கி கத்தியாலேயே ஒரு குத்து வயிற்றுல குத்திடுறாரு. அங்கேயே சரிஞ்சு ராஜாங்க விழ, இங்கேருந்து போஸுமே எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறாரு. ராஜாங்கத்தை குத்திட்டு போன போஸை எவ்வளவு பிடிக்க முயற்சி பண்ணாலும் போஸோ அங்கேருந்து தப்பிச்சு போக, இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தை சுற்றி இருந்த எல்லாருமே ராஜாங்கத்தை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துடுறாங்க. விஷயம் இங்கே போலீஸ் ஃபோன் பண்ணி ராஜாங்கத்தோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே சொல்ல, அங்கே இருந்த பதட்டத்தோட எல்லாருமே கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அம்மா, என்னம்மா இது? அப்போது போஸு தான் ராஜாங்க மாமாவை கொலை பண்ணியிருக்கானா? ஐயோ கடவுளே, நீ எத்தனையோ தடவை படித்து சொன்ன, அவன் ஏமா இன்னமும் திருந்தாம இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான்? அடியே, நானும் என்னடி பண்ணட்டும்? இந்த ஆள் வேற பொழைப்பானா செத்து போயிடுவானான்னு வேற தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் கெடு கொடுத்துருக்காங்க, அப்படி செத்து போயிட்டானா சார் காலம் ஃபுல்லாக ஜெயிலுக்கு தாண்டி அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த சேதுவோ விஷயம் கேள்விப்பட்டு ராஜாங்கத்தை பார்த்து கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அங்கே வந்த தமிழ்ச்செல்வி, போதுமா, நான் தான் சொன்னனே, சீக்கிரமா போங்க, எப்படியாவது நீங்கள் ராஜாங்க மாமாவை காப்பாத்துங்கன்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸ் தான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி போஸை பற்றின எல்லாத்தையும் சொல்ல, இது கேட்டதும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாரு. உடனே அங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏய் என்னடி சொல்கிற, எதுக்காக என் புள்ள மேலே பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்க? என் புள்ள அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, தேவையில்லாமல் போஸ் மேலே நீ பழிய போட்டு பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு ஹாஸ்பிட்டலே ஈஸ்வரி தமிழ்ச்செல்வியை பார்த்து நல்லாவே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. போதும் நிறுத்துங்க, உங்கள் பையன் அப்படியே உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க,
ஏற்கனவே ராஜாங்க மாமாவை கார் ஏத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணது உங்க புள்ள போஸ் தானே? அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தியால குத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணதும் உங்க புள்ள போஸ் தானே? என்னமோ அவன் உத்தம மாதிரி வந்து இங்க சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க காலையில போஸ் கூட பேசிக்கிட்டு இருந்ததை கூட நான் ஓட்டு கேட்டுட்டேன். என்னங்க? ஆமாங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த போஸ் தான் மாமாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது. அதை நானும் இவங்களும் தாங்க தடுத்தோம். ஆனா இவங்க அவங்க புள்ளைய காப்பாத்துறதுக்காக இல்லாத நாடகம் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அந்த போஸை விட்டுடாதீங்க, அவனை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே ஒன்று விடாம சேது கிட்ட சொல்ல அங்க இருந்த சன்னாசி மோகனா அப்பத்தான்னு எல்லாருமே கேட்டுடுறாங்க. உடனே சன்னாசி இருந்துகிட்டு, ஏய் ஈஸ்வரி, தமிழ்ச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மையா? அண்ணனை ஏற்கனவே கொலை பண்ண முயற்சி பண்ணது போஸா? ஏண்டி இந்த உண்மையை மறைச்ச? அன்னைக்கே நீ சொல்லியிருந்தா இன்னொரு அந்த போஸை ஜெயிலுக்கு அனுப்பி ராஜாங்க அண்ணனை காப்பாத்திருக்கலாம். என்ன காரியண்டி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிய ஓங்கி பலார்னு சன்னாசி ஒரு அறை கொடுக்க, ஐயோ என்னங்க, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என் புள்ள இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அன்னைக்கே நான் எவ்வளவோ கண்டிஷன் பண்ணி தான் இந்த ஊரை விட்டு அனுப்பி வச்சேன். கடைசியில் மறுபடியும் போய் அந்த நீதிமான் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல, எனது நீதிமான் கூடயா? எதுக்காக அந்த ராஸ்கல் கூட போய் இவன் சேர்ந்தான்? அவனே அண்ணனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அவன் கூட போய் இவன் சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்களா? இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது. இப்பவே அவங்க இருக்க இடத்துக்கு கண்டுபிடிச்சு போய் 2 பேரையும் பிடிச்சி ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சன்னாசி சொல்ல, ஐயோ என்னங்க, அவன் நம்ம பிள்ளைங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை திருத்தி நாம தாங்க சரி பண்ணணும். அதை விட்டுட்டு ஜெயிலு அது இதுன்னு வேண்டாங்க. நான் வச்சிருக்கிறதே ஒத்த ஆம்பளை பிள்ளை, அவனை போய் ஜெயிலுக்கு வேண்டாங்க அப்படின்னு கத்தி கதறி இங்க ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியோ, உங்க பிள்ளைய நீங்க நினைச்சு அழுவுறீங்களே பாருங்க, உசுருக்காக என் மாமா போராடிக்கிட்டு இருக்காரு. இனிமேலும் அந்த போஸை சும்மா விட்டா கண்டிப்பா ராஜாங்க மாமாவோட உயிருக்கு ஆபத்துல தான் இருக்கும். என்னங்க, இப்போவே நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, சேதுவோ ரொம்ப கோபத்தோட போஸ் தேடி போறாரு. நடக்கிற எல்லாத்தையும் அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டு இருந்த அப்பத்தா இங்க ஈஸ்வரி கிட்ட வந்து, அடியே கேடு கெட்டவளே, உன் பிள்ளைய ஒன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்கேடி. நீ என்னடானா கண்மணியோட வாழ்க்கை அழிக்கணும், ராஜாங்கத்தோட குடும்பத்தோட மானத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. உன் புள்ள என்னடானா என் புள்ள ராஜாங்கத்தை கொலை பண்ணணும், பழி வாங்கணும்னு நினைச்சு அவன் ஒரு பக்கம் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். நீங்களாம் மனுஷங்க தானா? மிருகத்துக்கு சாப்பாடை போட்டு என் புள்ள பார்த்து பார்த்து வளர்த்துருக்குடி. சி, கேவலம். இனிமேலும் நீங்க யாருமே ராஜாங்க வீட்டில் இருக்கக்கூடாது. முதல்ல பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா ரொம்ப ஆதங்கத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க.